சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் குன்றத்தூர் அருகே ஸ்ரீபெரும்புதூரையும் சென்னையையும் இணைக்கும் நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி தந்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்பொழுது 6000 கன அடி தண்ணீர் என்பது ஒவ்வொரு வினாடியும் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதனால் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளுக்குள் நீர் புகுந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி குன்றத்தூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூரையும் சென்னையும் இணைக்கக்கூடிய தமிழக நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையாகும். இந்த நெடுஞ்சாலையில் தற்பொழுது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இந்த சாலை போக்குவரத்திற்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமலேயே மூடப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் பெரும்பான்மையான பகுதிகள் தற்பொழுது வெள்ள நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாலை மூடப்பட்டதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருபுறமும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே போல வேறு மாற்றுப்பாதைக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், மின்கம்பங்கள் எல்லாம் தற்பொழுது வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவே இந்த பகுதியில் மின்சாரம் கடந்த இரவிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இந்த நீர்வரத்து குறையும் வரை இந்த மக்கள் இந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டாம், வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியரகம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக உயர்வான பகுதிக்கு, பாதுகாப்பான பகுதிக்கு சென்று விடுமாறு மாவட்ட ஆட்சியரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.